அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு அலசல் நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இது ஜனாதிபதி தேர்தலுடைய காலம். எனவே மக்கள் எல்லோரும் ரொம்பவே ஆரவாரமாக ஜனாதிபதி தேர்தலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் சந்து பொந்துக்களாக இருக்கட்டும், கடை தெருக்களாக இருக்கட்டும், மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பற்றியே தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு பொறுப்பான ஊடகம் என்ற வகையில் நாமும் பல நிகழ்ச்சிகளை நடாத்தி மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அலசல் நிகழ்ச்சியை நாங்கள் இன்றிலிருந்து மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு இளம் அரசியல்வாதி எங்களுடைய கலையகத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால், புத்தளத்திலே அரசியல் ஆசான் என்று பலராலும் வர்ணிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி தான் மறைந்த மர்ஹூம் கே பாயிஸ் அவர்கள். அவர்களுடைய முன்னணி அவருடைய அரசியல் களத்திலே அவரோடு நீண்ட நாட்கள் பயணித்த மிக முக்கியமான ஒரு இளைஞனாக இவர் இருக்கிறார். சகோதரர் நஸ்ரக் அவர்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன். புத்தளத்தில் எப்படி அரசியல் களநிலவரம் ரொம்பவே சூடாக இருக்குதா? ரொம்பவே சூடாகிது சார். முதல்ல நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்களே செஞ்சுக்கோங்க. என்னோட பேர் நஸ்ரக். ம். எனக்கு 25 வயசு. ம். அரசியல் ஆரம்பம் அப்படிங்கிறது புத்தளத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய அரசியல் ஆரம்பம் மறைந்த மர்ஹூம் கே பாயிஸ் அவர்களுடைய மாணவர் அணியில இருந்து ஆரம்பிச்சது. பிறகு இளைஞர் அணியை என்ன வயது அப்ப? அவரை நேசிக்க தொடங்கினது 10 வயசுல. நேரடியா அவரோட இணைஞ்சு அரசியல் செய்ய தொடங்கினது 14 வயசுல. அவருக்காக முதலாக மேடை ஏறின நேரம் 17 வயது. 2018ஆம் ஆண்டு நகரசபை தேர்தல் நேரத்தில் நாங்கள் அவருக்காக மேடையில் ஏறி பிரச்சாரம் செஞ்சோம். அந்த நேரம் எங்கள்கிட்ட ஓட்டு கூட இல்லை. இருந்தாலும் அவருக்காக நாங்கள் பல மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செஞ்சோம். வீடு வீடாக சென்று அவருக்கு வாக்கு சேகரிக்கிற அந்த வேலையில் ஈடுபட்டோம். காரணம் என்னென்று சொன்னால், புத்தளத்தை பொறுத்தவரையில் பாயிஸ் என்பவர் ஒரு ஹீரோ. ஆகவே அவரால், அவருடைய கொள்கைகளால், அவருடைய அந்த ஆளுமையால் ஈர்க்கப்பட்ட ஆகர்ஷிக்கப்பட்டவர் இளைஞர்கள்ல நானும் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தேன். அவரை பார்த்து தான் அரசியலுக்குள்ள வந்தேன். அவரை போல ஒரு அரசியல்வாதியாக ஆக வேண்டும் அப்படின்ற ஆசைப்பட்டு என்னுடைய பயணத்தை அவருக்கு பின்னால் ஆரம்பிச்சு, பின்பு அவர் முஸ்லிம் காங்கிரஸ்ல இணைஞ்சதுக்கு பிறகு நாங்களும் முஸ்லிம் காங்கிரஸ் போராளி அப்படின்னு சொல்றதை விட பாயிஸுடைய போராளி அப்படிங்கிறது தான் என்ன அறிமுகப்படுத்தி கொள்றதுக்கு உகந்த ஒரு வசனமாக நான் எடுத்துக்கொள்றேன். அதில் பெருமையும் அடைகிறேன். அவருடைய திடீர் மறைவுக்கு பின்பு புத்தளத்தினுடைய அரசியல் நிலவரம் ஒரு மந்த நிலைக்கு போச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு பின்னால உருவாகி கொண்டு வந்த எங்களுக்கு ஒரு அரசியல் தங்குமிடம் இல்லாம போச்சு. அது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஆகவே நிறைய கட்சிகளோட, நிறைய அரசியல் தலைமைகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி எல்லாருடைய கொள்கைகள், எல்லாருடைய சேவைகள், எல்லா கட்சிகளினுடைய தலைமைகளினுடைய நடவடிக்கைகளை அலசி ஆராய்ஞ்சதுக்கு பின்பு புத்தளத்தில் அரசியலை தூக்கி நிறுத்துறதுக்கும் புத்தளம் மக்களினுடைய தேவைகளை ஒருங்கே பெற்று எடுத்துட்டு வாரத்துக்கு உகந்த ஒரு கட்சியும் தலைமையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸும் அதனுடைய தலைமைதான் என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டு இப்போ அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ்ல எங்களோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சுக்கிறோம். ரொம்ப நல்லது. நிகழ்ச்சியை நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். அதாவது நீங்கள் இப்போதான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோட புதிதாக இணைந்திருக்கிறீங்க. கடந்த காலங்களில் உங்களுடைய அரசியல் பயணம் கே பாயிஸோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு தான் இருந்திருக்கிறது. கே பாயிஸுடைய இழப்பு புத்தள மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு? உண்மையிலேயே அவரை பற்றி பேச போனாலே அந்த எமோஷனல் ஆகுது. பாயிஸ் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி
அரசியலுக்குள்ளுக்க இழுத்துட்டு வரப்பட்டதுக்கான காரணத்தை நாங்க பார்க்குற நேரத்துல ஒரு பதவியில இருந்து அதுல கிடைக்கிற சுகபோகங்கள் அனுபவிச்சு அதன் மூலமா பொக்கெட் நிரப்பி அரசியல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர் அரசியல் உள்ளுக்க வந்த நபர் இல்லை. என்னை போலவே என்னை விட இளம் பருவத்துல அரசியலுக்குள்ளுக்க அஷ்ரஃப் அப்படிங்கிற ஒரு மனிதர் மேல இருந்த ஈர்ப்பினால இழுத்து வரப்பட்ட ஒரு தலைமை தான் கே பாய்ஸ். அவருக்கு சமூகத்தின் மீது இருந்த அந்த கவலை, அந்த ஆத்திரம், புத்தளத்தில் ஒரு கலாச்சாரம் இருந்தது, இந்த குடும்பம் தான் ஆளணும், இந்த நபர்கள் மாத்திரம்தான் அரசியலுக்குள்ளுக்க வரணும் அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு சாமானியனாகத்தான் கே பாய்ஸ் இளம் பருவத்தில் இருந்தார். அதை உடைச்சி மாற்றி சாமானிய மக்களுக்கும் சராசரி அத்தனை மனிதர்களுக்கும் புத்தளத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கிற அந்த விஷயம் அத்தனை சாமானியர்களுக்கும் பெய்த்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரிய ஒரு தூர நோக்கான சிந்தனையோட தான் அவர் அரசியல் உள்ளுக்க வந்தார். எனவே இந்த நோக்கத்தோட இன்றைக்கு அரசியலுக்கு வாரவங்க புத்தளத்தை பொறுத்த வரைக்கும் குறவு. ஆகவே பாய்ஸ் என்கிற தலைமையினுடைய அந்த இழப்பு இப்போ இருக்கிற சந்ததிக்கும் சரி, பிற்காலத்தில் உருவாகி வரப்போற சந்ததிக்கும் சரி, புத்தளத்தில் அந்த அவருடைய இடத்தை நிரப்ப முடியாத ஒரு இழப்பாகத்தான் இருக்கு. அவர் சமூகங்களுக்கு இடையில பல நல்லிணக்க உறவுகளை பேணி வந்தார். அவரை சொல்ல மாட்டாங்க இனவாதின்னு சொல்லி. நான் இன்றைக்கு புத்தளத்தை எடுத்துட்டு பார்த்தால் நாட்டில் எங்க பிரச்சனை வந்தாலும், மதங்களுக்கு இடையில இனங்களுக்கு இடையில குழப்பங்கள் வந்தாலும் புத்தளத்துல அப்படி ஒரு விஷயம் இதுவரையில வந்ததில்லை. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாய்ஸ். அவர் ஆட்சி செய்கிற, அவர் அதிகாரம் செய்கிற அந்த இடத்துல கட்சி பேதம், மதபேதம், இனபேதம் இல்லாம ஒரு நேர்மையான ஒரு தலைவராகத்தான் இதுவரை காலமும் புத்தளத்தை வழி நடத்துகிறார். அதனால இன்றைக்கு புத்தளம் பலனடைஞ்சுக்கிட்டு. இப்ப அந்த இடத்தை நிரப்புறதுக்கு புத்தளத்துல யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு விடயம். எத்தனையோ சமூக போராட்டங்கள்ல முன்னின்று புத்தளத்தை பாதுகாத்த வரலாறுகளும் கே பாய்ஸ் அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு அவரை போல நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பல அரசியல் தலைமைகளினுடைய, தேசிய அரசியல் தலைமைகளினுடைய, இராணுவ அதிகாரிகளினுடைய, போலீஸ் அதிகாரிகளினுடைய தொடர்புகளை கொண்ட அரசியல்வாதிகள் புத்தளத்தை பொறுத்தவரையிலே அவருக்கு பின்பு காண்பதற்கு அரிதாகவே இருக்கின்றது. நிச்சயமா. எனவே அது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். சரி, ஆனால் உங்களுடைய அரசியல் ஆசான் என்று சொல்கிறீர்கள். 10 வயது முதல் அவருடைய அரசியல், அவருடைய நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டவன் என்று சொல்கிறீர்கள். அவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே மிக கடுமையாக எதிர்த்தார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸையும் நிஷாத் வஜியுத்தீனையும். அவர் ஒருபோதும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை ஆதரிக்கவே இல்லை. ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் தெரிவு செய்திருப்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். அவருக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? நிச்சயமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை எங்களுடைய அரசியல் பயணத்திற்காக நாங்கள் தெரிவு செய்ததன் பின்பு நீங்கள் சொல்லுகின்ற இதே விமர்சனங்களுக்கு நாங்கள் புத்தளம் நகரிலே முகம் கொடுக்க நேர்ந்தது. என்னை பொறுத்தவரையிலே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு அரசியல் வியூகங்கள் உண்டு. மர்ஹூம் பாய்ஸ் அவர்கள் அரசியலுக்குள் வந்த காலம் வேறாக இருந்தது. அவர் அரசியல் செய்கின்ற போது இருந்த களம் வேறாக இருந்தது. ஆனால் காலத்துக்கு களம் மாறிக்கொண்டே போகும் என்கிற யதார்த்தத்தை நாங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த யதார்த்தத்தின் அடிப்படையிலே இத்தனை வருட காலமாக மர்ஹூம் கே பாய்ஸ் அவர்கள் புத்தளத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற வேண்டும் என்பதற்காக பல கட்சிகளிலே பயணித்தார். பெரும்பான்மை கட்சிகளோடு பயணித்தார், சிறுபான்மை கட்சிகளோடு பயணித்தார், ஐக்கிய தேசிய கட்சியிலே களமிறங்கினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆளும் கட்சியாக இருக்கும்போது அதனுடைய அமைப்பாளர் என்கிற அந்தஸ்தை வைத்து கொண்டு முயற்சித்தார். ஆனால் கிட்டத்தட்ட 32 வருடங்களாக பாராளுமன்ற உறுப்புரிமை என்கிற அந்த அந்தஸ்தை புத்தளத்திற்கு பெற முடியாமல் இருந்தது. பின்பு அந்த காலத்திற்கு களம் மாறும் என்கிற யதார்த்தத்தை உணர்ந்த பாய்ஸ் அவர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைமையை சந்தித்து நாங்கள்
கட்சி பேதங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு கூட்டணிக்குள் செல்வோம், நாங்கள் இணைந்து போராடி இந்த முறையாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த உடன்படிக்கையை முதலிலே ஆரம்பித்து வைத்ததோடு மாத்திரமல்லாது மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த உடன்படிக்கையை சாத்தியப்படுத்தியது மர்ஹூம் பாயிஸ் அவர்கள். ஏனென்றால் அவர் அந்த யதார்த்தத்தை விளங்கியிருந்தார். மக்கள் காங்கிரசினுடைய ரிஷாட் பதியுதீனுடைய அந்த வாக்கு வங்கி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்புரிமை ஒன்றை புத்தளத்திலே பெறுவது சாத்தியமற்ற ஒரு விடயம் என்கிற அந்த யதார்த்தத்தை, எனவே அதை சரியாக கையாண்டதால் தான் 32 வருடங்களுக்கு பிறகு புத்தளத்திலே பாராளுமன்ற உறுப்புரிமை ஒன்று கிடைக்கப்பெற்றது. பாயிஸ் ரிஷாட் என்கிற இரு அரசியல் தூண்களின் இணைவு புத்தளம் அரசியல் களத்திற்கு ஒரு காலத்தின் கட்டாய தேவையாக இருந்தது. எனவே அதை அவர் மேற்கொண்டதால் தான் நாங்கள் இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்றோம். அவருடைய போக்கை பற்றி பின்னர் பேசலாம். இருந்தாலும் நாங்கள் 32 வருடங்களுக்கு பின்பு வென்றோம். இன்று அவருடைய மறைவுக்கு பின்பு அதை சரியாக தக்க வைத்துக் கொள்வதற்கு தக்க வைத்துக் கொள்ள தெரியாத அரசியல் தலைவர்கள் மீண்டும் அந்த பிரிவினைவாதத்தை பேசி புத்தளத்தினுடைய அரசியலை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார். எனக்கு லேசாக பாய்சனுடைய தலைவர் மாமனார் என்று அவருடைய புகைப்படத்தை வைத்து தேர்தலிலே களமிறங்கி அரசியலிலே ஒரு குறுகிய இடத்தை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் சமூகத்தினுடைய நன்மையை கருதி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் நான் அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பது என்பது ஒரு முற்பாதை தான். இருந்தாலும் சமூகத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு பாய்ஸ் அவர்கள் இந்த இடத்திலே இருந்திருந்தால் எப்படி சிந்தித்திருப்பாரோ அதுபோலவே சிந்தித்து இந்த முற்பாதையை கடந்து எமது சமூகத்தை தோற்க விடாமல் மீண்டும் வெற்றி பெற செய்வதற்காகத்தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைமையோடு நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். சரி, நீங்கள் புத்தளத்திலே வசிக்கக்கூடிய ஒருவர், இது ஒரு யதார்த்தமான கேள்வியும் தான். நீங்கள் நியாயமாக பதில் சொல்லுங்கள். இப்போதான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறீங்க, அதனால மிச்சம் கட்சியோடு நீங்கள் பயணித்திருக்க மாட்டீங்க. எனவே உங்களுக்கு பதில் சொல்ல ரொம்பவே சுலபமாக இருக்கும். தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் மன்னாரை பிறப்பிடமாக கொண்டவர். இவர் மன்னாருக்கு மாத்திரம்தான் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் அல்ல, புத்தள மக்கள் கூடுதலாக முன்வைப்பதை நான் கேட்டிருக்கின்றேன். எனவே நீங்கள் ஒரு புத்தளத்திலே வசிக்கக்கூடியவர் என்ற வகையிலே இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? ரிஷாத் பதியுதீன் அவர்கள் புத்தளத்திற்கு இன்னும் அபிவிருத்திகளை செய்திருக்கிறார். நான் முந்தைய கேள்விக்கு சொன்ன பதில் போலத்தான் முதலிலே நாங்கள் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரிஷாட் பதியுதீன் என்பவர் தனியொரு மாவட்டத்தினுடைய ஒரு தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமல்ல, இன்று அவர் ஒரு தேசிய தலைவர். ரிஷாட் பதியுதீன் அவர்கள் மன்னாரில் இருந்து புத்தளத்திற்கு வந்து அரசியல் செய்யக்கூடாது என்றால் கண்டியை பிறப்பிடமாக கொண்ட ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் புத்தளத்திற்கு வந்து அரசியல் செய்யக்கூடாது. ஹம்மாந்தோட்டையை பிறப்பிடமாக கொண்ட ராஜபக்ச கூட்டத்தினரும் புத்தளத்திற்கு வந்து அரசியல் செய்யக்கூடாது. சஜித் பிரேமதாசவும் புத்தளத்தை சேர்ந்தவர் அல்ல. எனவே அந்த மட்டத்திலே தேசிய மட்டத்திலே யோசிக்கின்ற போது ரிஷாத் பதியுதீன் தற்போது ஒரு தேசிய தலைவர். அவர் மன்னார் மாவட்டத்தினுடைய தலைவர் மாத்திரமல்ல. அவரிடம் அடுத்ததாக அபிவிருத்திகளை அவர் புத்தளத்திற்கு மேற்கொள்ளவில்லை என்று சொல்கின்றீர்கள். ஆனால் நிச்சயமாக புத்தளத்திலே இருக்கின்ற அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொள்கின்ற பாராட்டுகின்ற அளவிலான அபிவிருத்திகளை அவர் புத்தளத்திற்கு செய்திருக்கின்றார். இன்று நாங்கள் செல்லுகின்ற பல காப்பட் பாதைகள் அவரால் கொண்டு வரப்பட்டது. புத்தளம் சாஹிரா கல்லூரியினுடைய மைதானம் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு வந்து தந்தவர் ரிஷாட் பதியுதீன். ஆனால் இன்னும் அவரை வைத்து பிரயோசனப்படுத்துவதற்கு புத்தளம் சமூகத்திலே இருக்கின்ற அரசியல் தலைமைகள் தயாராக இல்லை. அவரோடு இருந்த அலிசப்ரி ரஹீமுக்கு அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவும் பற்றாக்குறையாக இருந்தது. நிச்சயமாக இவை இரண்டையும் நாங்கள் நிவர்த்தி செய்வோம் எதிர்காலத்திலே என்று நம்புகின்றோம். உங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக என்னுடைய அரசியல்
நுழைவுக்கான காரணமும் ஒரு தூய்மையான காரணம் தான். உங்களுக்கு தெரியும் 10-15 வயசுல ஒரு பதவியிட போகம் எப்படி இருக்கும், அதால எப்படி பணம் சம்பாதிக்கலும் அப்படிங்கிற அந்த விடயங்களை அறியாத வயதிலேயே நாங்கள் ஊர்ல இந்தந்த விஷயங்களை மாத்தணும் அப்படின்ட்டு உறுதி பூண்டவர்களாகத்தான் அரசியலுக்கு நாங்கள் காலடி எடுத்து வச்சோம். எத்தனையோ துறைகள் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் எங்களோட இளம் வயதில் வெளிநாடுகளுக்கு சென்று லட்சக்கணக்கில் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இந்த ஊரோடு நாட்டோடு சமூகத்தோடு இருந்து அரசியல் செய்து இந்த புத்தளத்தினுடைய குறிப்பாக புத்தளத்தினுடைய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு சிறந்த பல சமூகங்களுக்கு முன்னுதாரணமான அரசியல் கலாச்சாரங்களை கொண்ட ஒரு சமூகமாக புத்தளத்தை மாற்றுவதே எங்களுடைய எதிர்காலத்தினுடைய முக்கிய திட்டமாக இருக்கின்றது. அதிலே ஒருவரை ஒருவர் குறை கூறி அந்த அடித்தடி கலாச்சாரம் இவையெல்லாம் இல்லாமல் ஒரு அமெரிக்காவிலே ஒரு சர்வதேச ரீதியிலே எப்படியான அரசியல் கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகின்றதோ அதுபோல ஜென்டில்மேன் பொலிட்டிக்ஸ், சிம்பிளி சொல்ல போனால் ஜென்டில்மேன் பொலிட்டிக்ஸ், இதைத்தான் புத்தளத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். கொள்கைகளால் மாத்திரமே எதிர்கொண்டு அரசியல் செய்கின்ற கலாச்சாரம் புத்தளத்திலே உருவாகமாக இருந்தால் இலங்கையிலேயே சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் கொண்ட ஒரு சமூகமாக புத்தளம் சமூகம் மாறிவிடும். எங்களுடைய எதிர்காலத்திலே நாங்கள் அதை மாற்றப் போகிறோம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் புத்தளத்தினுடைய அடிப்படையை நாங்கள் மாற்றுவதற்காகவே எங்களுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். ரொம்ப நல்ல. உங்களுடைய இளம் வயதில் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை போன்றவர்கள் அரசியலிலே வர வேண்டும். நாங்கள் அதிகமாக பேசக்கூடிய விடயம்தான் இளைஞர்களுக்கு அவகாசங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று. அந்த வகையிலே உங்களுடைய இளம் வயதிலேயே இந்த பொறுப்புகளை எல்லாம் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதை போன்று அவைகள் சிறப்பாக அமைய நாங்களும் வாழ்த்துக் கொள்கிறோம். 32 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் சொன்னதை போன்று புத்தளத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை உங்களுக்கு கிடைத்தது. அதற்கு பின்னால் அலி சப்ரி ரஹீமுடைய நடவடிக்கைகளை பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது அவரை ஒரு வேட்பாளராக நிறுத்தக்கூடிய நேரத்திலே அலி சப்ரி ரஹீம் புத்தளத்தைச் சேர்ந்தவர், உங்களோடு பழகிய ஒருவராகத்தான் இருப்பார். ஏன் உங்களுடைய தலைமைகளுக்கு தெரியவில்லையா இவர் இதற்கு பொருத்தமற்றவர், இவர் வந்தால் இவ்வாறான மோசமான விடயங்களை எல்லாம் செய்வார் என்ற அறிவு அவரை செலக்ட் பண்ணியவர்களிடத்தில் இருக்கவில்லையா? நிச்சயமாக அந்த நேரத்திலே நாங்கள் ஓரளவு அவரை பற்றிய தெளிவை கொண்டிருந்தோம். தராசு என்கிற விடயத்திலே, தராசு அணி என்ற விடயத்திலே பொதுவாக வேலை செய்தாலும் கூட நாங்கள் பாய்ஸ் என்கிற ஒருவருக்காகவே தனித்து நின்று வேலை செய்து கொண்டிருந்தோம். அலி சப்ரி ரஹீம் உண்மையிலேயே அந்த தகுதி தராதரத்தை பார்த்து ஒரு தலைமையை புத்தள மக்கள் தெரிவு செய்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே மர்ஹூம் கே பாய்ஸ் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை, அதாவது கொரோனா சந்தர்ப்பத்திலே அந்த சந்தர்ப்பத்தை அலி சப்ரி ரஹீம் சரியாக பயன்படுத்தி அவரிடம் இருந்த பணத்தின் மூலம் அந்த குறுகிய சேவைகள்னு சொல்லுவாங்க, மரக்கறி பேக், ஸ்கூல் புத்தகம், கொப்பி புத்தகம், இப்படியான அந்த குறுகிய சேவைகளை செஞ்சு மக்களோட மனசை மக்களை மதிமயங்க வச்சுட்டார். சரி, ஓகே, இவரும் எங்களோட ஊரால் தானே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட பழகுன ஒரு ஆள் தானே, எங்களோட ஊரால் தானேன்னு சொல்லிட்டு ஓகே இவருக்கும் நாங்கள் ஒரு விருப்பு வாக்கை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்த விருப்பு வாக்கில் தான் அவர் இன்னும் பல சூழ்ச்சிகள் அவர் வெல்றதுக்காக செஞ்சாரு. அதை நாங்கள் இந்த இடத்திலே பேசிக்கொள்வதற்கு பொருத்தமற்ற விடயம். சரி, அலி சப்ரி ரஹீம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வருகிறார். இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் தலைமைகள், அறிஞர் சித்திலபையாக இருக்கட்டும், அதே போன்று டாக்டர் ராசிக் ஃபரீதாக இருக்கட்டும், டாக்டர் கலீலாக இருக்கட்டும், இப்படியான தலைவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படுத்தி தந்த அந்த நல்ல பெயரை இந்த ஒரு அலி சப்ரி ரஹீம் ஒரே இரவிலே இல்லாமலாக்கி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். தங்கம் கடத்திய அலி சப்ரி ரஹீம் என்றுதான், ரத்தரங் என்றுதான் அதிகமான முஸ்லிம் அல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவரை அழைத்தார்கள். அலி சப்ரி ரஹீமுடைய இந்த மோசமான நடவடிக்கை காரணமாக அவருக்கு இனிமேல்
தேர்தலில் களமிறங்க அவகாசம் வழங்க மாட்டோம் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் சொன்னபோது அவர் பதிலுக்கு இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் உங்களுடைய தலைவர் மீது. இவர் கொக்கேனோடு சம்பந்தப்பட்டவர் என்று. அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அலி சப்ரி ரஹீம் அவர்கள், அதாவது ரிஷாட் பதியுதீன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது கொக்கைன் கடத்தினார் என்று குற்றச்சாட்டை அலி சப்ரி ரஹீம் அவர்கள் முன்வைத்தார். ரிஷாட் பதியுதீன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அலி சப்ரி ரஹீம் யாரோடு இருந்தார் என்கிற கேள்வியை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறேன். அவரும் அப்போது ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய கட்சியினுடைய புத்தளம் மாவட்ட அமைப்பாளராக இருந்தார். அப்படி ரிஷாட் பதியுதீன் அவர்கள் உண்மையிலேயே கொக்கைன் கடத்தி இருந்தால் அதை அப்போதே அவர் எதிர்த்திருக்க வேண்டும். அவர் ஒரு சரியான நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால், ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அதை முறைப்படி போலீஸிடமோ அல்லது நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டிடமோ சென்று முறையிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அப்போது அதை செய்யாமல் இப்போது அவர் ஒரு கடத்தலை செய்து கையும் களவமாக மாட்டிவிட்டார் என்பதற்காக என்கிற விடயத்தை தலைவர் எதிர்க்கிறார் என்பதற்காக அவர் கொக்கைனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றது. தலைவரை சிறையில் அடைத்தார்கள். எத்தனையோ டிபார்ட்மெண்ட்களால் விசாரணைக்கு எடுத்தார்கள். இந்த விசாரணைகளின் போது போலீசாராலேயே நிரூபிக்க முடியாத பல பொய் குற்றச்சாட்டுகளிலே அலி சப்ரி ரஹீம் வைத்த குற்றச்சாட்டும் ஒன்று. அது சதோசையிலே சீனி இறக்குமதி செய்கின்ற ஒரு சிஸ்டம் இருக்கின்றது. அது இலங்கையிலே இருக்கின்ற மொத்த வியாபாரிகளுக்கு டெண்டர் கால் பண்ணி அவர்களிடமிருந்து தான் சதோசை சீனி கொள்வனவு செய்கிறது. அப்படி சீனி கொள்வனவு செஞ்ச நேரத்தில் மூடையா இறக்கிட்டிருக்கிற நேரம் ஒரு சில மூடைகளில் வேற ஏதோ இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் சதோசையில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு வந்தது. உடனடியாக சதோசையால்தான் இந்த மூடைகளில் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் ஈக்குது என்று சொல்லி அரசாங்கத்துக்கு அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு அதை கொண்டுட்டு போய் செக் பண்ணி பார்த்த நேரம் தான் கொக்கைன் இருக்குது. உண்மையிலேயே ரிஷாத் பதியுதீன் அவர்கள் சதோசைக்கு பொறுப்பான இருக்கிற ஒரு மினிஸ்டர் ஆகிக்கிற அவர் அதை கடத்திருந்தால் சதோசையாலேயே அதை அரசாங்கத்துக்கு அறிவிச்சிருக்க மாட்டாங்க. ஆகவே அலி சப்ரி ரஹீம் அவர்கள் உண்மையிலேயே புத்தளத்திலே இருக்கின்ற ஏழை மக்களினுடைய வாக்கினால் பாராளுமன்ற உறுப்பினரானவர். நான் சொன்னது போல மரக்கறி பேக்கையும் கொப்பி புத்தகத்தையும் வாங்கி கொண்டு வாக்கு போடுகின்ற அளவுக்கு நன்றி உணர்வு உள்ள மக்கள் புத்தளத்திலே இருக்கின்ற ஏழை மக்கள். இந்த ஏழை மக்களினுடைய வியர்வையினாலும் இரத்தத்தினாலும் உழைப்பினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்தஸ்தை அடைந்த அலி சப்ரி ரஹீம் அந்த அந்தஸ்தை வைத்துக்கொண்டு விஐபி லான்ச் மூலமாக தங்கம் கடத்தி கையும் களவுமாக ஒரு பெரும் பாவச் செயலிலே அகப்பட்டு இந்த நாட்டுக்கும் நாட்டினுடைய சட்டத்திற்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு கேவலம் கெட்ட வேலையை செய்து மாட்டிய பின்னர் அதை எதிர்த்து பேசினார். அதை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக தலைவர் இவர் இதற்கு பிறகு கட்சிக்குள் வந்தால் இவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்கிற பகிரங்க அறிவிப்பை செய்தார் என்பதற்காக, அதிலிருந்து அவர் தப்பிப்பதற்காக வைத்த போலி குற்றச்சாட்டு தான் இது என்பது புத்தளத்திலே இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்கு கூட பரிச்சயமான ஒரு விடயம். சரி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தீர்மானித்து இப்போது பிரசார மேடைகளில் எல்லாம் உங்களுடைய தலைவர் ஏறுகின்றார், பேசுகின்றார், இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் புத்தளத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக பகிரங்கமாக பேசுகின்றார். இப்போது ஊடகவியலாளர் மாநாடுகளிலே அவருக்கு தெரிந்த சிங்களத்திலே ஏதோ எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார். இது புத்தளத்திலே ரிஷாத் பதியுதீன் ஆதரவாளர்களுக்கு மத்தியிலே எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும்? அதாவது சஜித் பிரேமதாசவுக்கான வாக்குகளை குறைக்க செய்வதற்கு அலி சப்ரி ரஹீம் ஒரு காரணியாக அமைவார்? நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்று எப்போது அலி சப்ரி ரஹீம் புத்தளம் மக்களினுடைய நம்பிக்கைக்கு பாதகமான முடிவினை 20வது சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்ற போது எடுத்தாரோ, ஜனாசாவை எரிக்கின்ற போது மௌனியாக வாய்மூடி அரசாங்கத்துக்கு பின்னால் அமைச்சு பதவிகளுக்காகவும் ஏனைய சலுகைகளுக்காகவும் துணை போனாரோ, அப்போதே புத்தளம் மக்களுக்கு மத்தியில் இருந்த செல்வாக்கை அலி சப்ரி ரஹீம் இழந்து விட்டார். புத்தளத்திற்கு நீங்கள் பார்த்து அங்கே இருக்கின்ற சாமானிய மக்களிடம் அவருடைய வெற்றிக்காக வேலை செய்த
அவருடைய போராளிகளிடம் சென்று கேட்டால் கூட அவரை விமர்சிக்கின்ற ஒரு சூழல் தான் புத்தளத்திலே உருவாகி இருக்கின்றது. அது ஏகமாக தேசிய ரீதியிலே 20க்கு கை உயர்த்தி அத்தனை முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்ற ஒரு நிலவரம் தான். ஆனால் புத்தளத்தை அவருக்கு கொஞ்சம் இன்னும் ஹெவியா இருக்குது என்றால் அவருக்கு அதோட நிக்கையில தங்கம் கடத்தி மாட்டுப்பட்டு இன்னும் பல பல ஒரு அரசியல் தலைமை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அதற்கு ஒரு உதாரண புருஷராக அலி சப்ரி ரஹீம் இருந்து வருகிறார். எனவே அவருடைய ரணிலுடனான இணைவு என்பது நிச்சயமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வாக்குகளுக்கு தாக்கம் செலுத்த போவதில்லை. பெரும் பெரும் அளவிலே கோட்டாபய ராஜபக்ச தேசிய ரீதியிலே வென்ற போது கூட புத்தளம் தொகுதியிலே சஜித் பிரேமதாசத்தான் சென்ற முறை வெற்றி பெற்றார். புத்தளத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக முஸ்லிம்கள், புத்தளத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, சிங்கள, கிறிஸ்டிய, இந்து மக்கள் கூட இன்றளவும் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு தான் இருக்கின்றார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் அவர்களுடைய, முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மாத்திரமல்ல, புத்தளத்திலே இருக்கின்ற ஏனைய பொதுமக்கள், பொதுவானவர்கள் கூட அலி சப்ரி ரஹீம் அவர்கள் மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். எனவே அவரை முதலிலே ரணில் விக்ரமசிங்கே என்கிற அந்த பெயரை தெளிவாக உச்சரிக்க பழக்க வேண்டும். ஆகவே அவருடைய இணைவு என்பது நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்காது. சரி, ஏசிஎம்சியினாலும் அதன் தலைவர் ரிஷாத் பதியுதீனாலும் புத்தள சமூகத்திற்கு பல அபிவிருத்திகளை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் புத்தள இளைஞர்களுக்கும் இருக்கின்றதா? குறிப்பாக 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைத்தது உங்களுக்கு. அலி சப்ரி ரஹீமுக்கு பதிலாக இன்னும் ஒருவரை கொண்டு வந்து மீண்டும் அதனை சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கான அவகாசம் இருக்கின்றது என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக 100க்கு 100% அதில் நாங்கள் இன்னும் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அபிவிருத்தி என்கிற விடயத்தை தாண்டி இன்னும் புத்தளத்திற்கு போராடி பெற வேண்டிய பல அடிப்படை உரிமைகள் இருக்கின்றது. டீச்சர் டிரான்ஸ்ஃபர், அரச வேலைகளுக்கு எங்களுடைய ஊரில் இருப்பவர்களை பணியமர்த்துதல், இது போன்ற பல விடயங்கள், அடிப்படை விடயங்கள் புத்தளத்திற்கு கிடைக்கப்பெறாமல் இருக்கின்றது. உதாரணத்திற்கு புத்தளத்தினுடைய வைத்தியசாலையை நீங்கள் எடுத்து பார்த்தால் இலங்கையிலே இருக்கின்ற ஆக பின்தங்கிய வைத்தியசாலைகளிலே புத்தளத்தினுடைய தலை வைத்தியசாலை முதலிடத்திலே இருக்கும் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையிலே இருக்கின்றது. அபிவிருத்திகளை தாண்டி இவ்வாறான அடிப்படை உரிமைகளை எங்களுக்காக பாராளுமன்றத்திலும் உயர் சபைகளிலும் பேசி பறித்து எடுத்துக்கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமையில் தான் புத்தளம் சமூகம் இன்று இருக்கின்றது. தேசிய ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்று சிறுபான்மை மக்களுக்காகவும் குறிப்பாக முஸ்லிம் மக்களுக்காக போராடி அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த இடத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் தான் இருக்கின்றார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரை நம்பிய பல சமூகங்களுக்கு அவர்களுடைய தேவைகளை, அடிப்படை உரிமைகளை அவர் பூர்த்தி செய்து வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நிச்சயமாக புத்தளத்தினுடைய அடிப்படை தேவைகளை, அடிப்படை உரிமைகளை நாங்கள் ரிஷாட் பதியுதீன் என்கிற ஒரு தேசிய ஆளுமைக்கு பின்னால் அணிதிரண்டிருப்பதனால் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் எதிர்காலத்திலே அபிவிருத்திகளை தாண்டிய பல தேவைகளை நாங்கள் பறித்து எடுத்துக்கொண்டு வர முடியும் என்று உறுதியாக நம்புகின்றோம். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே அதிகமான இளைஞர்கள் வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், ஏனைய மாகாணங்களாக இருக்கலாம். இளைஞர்கள், குறிப்பாக நீங்கள் ஒரு இளைஞர், ஆனால் நீங்கள் ரிஷாத் பதியுதீன் ஆதரவு அளிக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது உங்களுடைய ஆசையா, அல்லது அந்த விடயத்தில் மாத்திரம் தலைமையோடு நான் இல்லை என்ற முடிவில் இருக்கிறீர்களா? நிச்சயமாக இந்த விடயத்தில் நாங்கள் தலைமையோடு தான் ஒத்து போக வேண்டி இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நிச்சயமாக நாங்கள் ஒரு குறுகிய அரசியல் வட்டத்திற்குள்ளே யோசித்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலிலே இருக்கின்றோம். அப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த நாடு இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஆட்சியை இந்த
தேர்தலிலே மக்கள் வழங்கினால் கூட எதிர்காலத்திலே பாராளுமன்ற தேர்தல் என்று ஒன்று வருகின்ற போது என்னத்தான் ஜனாதிபதிக்கு நிறைவேற்று அதிகாரம் இருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையை வைத்திருக்கின்ற அந்த அதிகார மிக்க கட்சிக்கு தான் இந்த நாட்டினுடைய சட்டங்களை இயற்ற முடியும், அபிவிருத்திகளை செய்ய முடியும், மாற்றங்களை மேற்கொள்ள முடியும். ஜனாதிபதி வேற கட்சியிலையும் பாராளுமன்றம் வேற ஒரு கட்சியில கையிலையும் இருந்தால் அது என்ன பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு கடந்த யகபாலன அரசாங்கம் ஒரு நல்ல உதாரணம். அனுரகுமார திசாநாயக்க இப்போ ஜனாதிபதி தேர்தலில் வென்றாலும் கூட, வெல்றதுக்கான சாத்தியம் ரொம்பவே குறைவு, வென்றாலும் கூட பாராளுமன்றத்தில் ஒரு 110 ஆசனங்களுக்கு மேலே கைப்பற்றுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. யாரை வச்சு கைப்பற்ற போறாரு? இப்போ அவருக்காக வாக்களிப்பாங்க, ஆனால் அந்த 110 பேர் அவர் எங்கே இருந்து எடுக்க போறாரு? எல்லாம் புது புது ஆட்களை போட போறாரு. புது புது ஆட்களை போட்டு வென்றாலுமே கூட அமைச்சரவையில வைத்து அமரப்போறதும் புதியவர்கள். இப்போ அந்த புதியவர்கள் நாடு சாதாரண நிலைமையில இருந்தால் புதியவர்களுக்கு கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்போ தேவை அனுபவமுள்ள ஒரு தலைமை, அனுபவமுள்ள தலைமைகளிடத்துல அந்தந்த பதவிகள் வைத்து சேரணும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அமைச்சரவை அமைக்கின்ற போது நிச்சயமாக அனுபவம் உள்ள அமைச்சர்களை அந்த அமைச்சரவைகளுக்கு அமைச்சர்களாக பணியமர்த்த முடியாது. எனவே இன்னும் நாடு பெரும் சிரமத்திற்குள்ளாகும். அவர் ஜனாதிபதியாகினால் பாராளுமன்றத்தை நிச்சயமாக அவரால் கைப்பற்ற முடியாது. அந்த பட்சத்திலே வேறொரு கட்சி பாராளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற போது இவர் ஜனாதிபதியாக இருப்பார். பல யகபாலன அரசாங்கத்தை விட இன்னும் மோசமான அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு நாடு முகம் கொடுக்க வேண்டும். எனவே இப்போது இளைஞர்களுக்கோ முதியவர்களுக்கோ பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இருக்கின்ற சரியான தெரிவு சஜித் பிரேமதாச அவர்கள் தான். சஜித் பிரேமதாச என்பதை தாண்டி அவரோடு இருக்கின்ற அணி, ரிஷாட் பதியுதீன் அமைச்சரவையிலே 10 வருடங்களுக்கு மேலாக அமைச்சர் பதவியை வகித்து அதிலே சாதித்து காட்டியவர், அனுபவம் உள்ளவர். ரவுஃப் ஹக்கீம் அனுபவம் உடையவர். அவரோடு இருக்கின்ற ஹர்ஷடி சில்வா, SM மரைக்கார், முஜிபுர் ரஹ்மான், இவர்கள் போன்ற அனுபவமிக்க ஒரு நல்ல அணி. எந்த ஒரு குற்றச்சாட்டும் எந்த ஒரு நிரூபிக்கப்பட்டதோ நிரூபிக்கப்படாததோ குற்றச்சாட்டும் அல்லாத ஒரு கரைப்படியாத கரங்களை கொண்ட அணியை கொண்டிருக்கின்ற சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வெற்றியை இந்த மக்கள் வழங்குவதுதான் சரியான தீர்வாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைய நாளுக்கான இறுதி வினா, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு இணைந்து விட்டீர்கள், ஒரு இளம் அரசியல்வாதி. உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கின்றது? பாராளுமன்றமா அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலா, பிரதேச சபை தேர்தலா? இந்த கட்சியினூடாக முதலாவதாக உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? நிச்சயமாக கடந்த நகரசபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதிலே ஒரு வட்டாரம், புத்தளம் நகரசபைக்குட்பட்ட குறித்த ஒரு வட்டாரத்திலே அந்த வட்டாரத்திற்காக போட்டியிடுவதற்காக நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனால் அந்த தேர்தல் நடைபெறவில்லை. புத்தளம் மக்களுக்கு எது தேவையோ, எதிலிருந்தால் எங்களுடைய சேவை அளப்பரியதாக இருக்குமோ அதிலே நிச்சயமாக களம் காண்பதற்கு நாங்கள் தயங்க போவதில்லை. இப்போது எங்களுக்கு பதவி அதிகாரம் என்பதை விட புத்தளத்திலே ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கின்றது. அது நகரசபையிலே நாங்கள் சென்று தான் உருவாக்க முடியும் என்றால் நாங்கள் நகரசபையை களம் காண்பதற்கும் தயாராக இருக்கின்றோம். பாராளுமன்றம் சென்றுதான் அதை களம் காண வேண்டும் என்றால் அதற்கும் நாங்கள் நிச்சயமாக தயாராக இருக்கின்றோம். எனவே அப்படி ஒரு நம்பிக்கையான தலைமையோடு தான் நாங்கள் இன்று கைகோர்த்திருக்கின்றோம். நிச்சயமாக காலத்தின் தேவை எதுவாக இருக்கின்றதோ, அது எதுவாக இருந்தாலும் அதை ஒரு கை பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காலத்தின் தேவை எதுவாக இருக்கின்றதோ அதனை ஒரு கை பார்ப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்கின்றார் ஒரு இளம் அரசியல்வாதி. அவரோடு பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். உண்மையிலே ஒரு நம்பிக்கையோடு அரசியலிலே குதித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம், எதிர்காலத்திலே புத்தள மக்களுக்கும் இலங்கை தேசத்துக்கும் பயனுள்ள ஒரு அரசியல்வாதியாக இவர் மாறுவாரா என்று. இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். புத்தளத்தில் இருந்து எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு புதிதாக இணைந்து கொண்ட
புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர் நஸ்ரக் அவர்களுக்கு எங்களுடைய கலையகம் சார்பாகவும் நேர்கள் உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. இந்த அளவில் இன்றைய அலசல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தயாரிப்பில் உதவிய சகோதரர் ஷஃப்னி, MRM ரிஸ்வான் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.